வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெல்லிக்கனி சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள். நிறைய பேருக்கு நெல்லிக்கனி கசப்பா இருக்கிறனால சாப்பிட மாட்டீங்க. ஆனா அத சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாள்ல எவ்வளோ நம்ம உடம்புக்கு நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ முக்கியமா நம்ம கண் பார்வையை நல்லா தெளிவாகவும், ரத்தம் சுத்தமாகவும் இருக்க உதவும் நெல்லிக்கனி சாறு பற்றி பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பார்க்கலாம். அதாவது மெயினா வாழ்நாள் முழுவதும் நல்ல உடல் நலத்துடன் திகழ விரும்புபவர்கள் நாட்டில் நெல்லிக்காய் என பெரிய நெல்லிக்காயை நாள்தோறும் 3 சாப்பிட வேண்டும். காரணம் என்னவெனில் எலுமிச்சம்பழம் அளவாக இருக்கும் இப்பழத்தில் தான் விட்டமின் சி மிகவும் அதிகமாக இருக்கிறது. நெல்லிக்கனியை அப்படியே உண்டாலும் பதப்படுத்தி உண்டாலும் அதில் இருக்கும் விட்டமின் சி அழியாமல் கிடைப்பதே அக்கனியின் மிகப்பெரிய சிறப்பாகும். நெல்லிக்கனியில் இருக்கின்ற விட்டமின் சி வளர்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துகிறது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால், கொழுப்பு, நச்சுப் பொருட்கள் என அனைத்தும் உடனுக்குடன் வெளியேறி விடுவதால் உடலின் திசுக்கள் புதைக்கப்பட்டு ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கிறது. தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் ஒன்றை ஒரு நாளுக்கு 1 என்ற வீதம் சாப்பிட்ட இளமை தோற்றம் நிகழும், வாழ்நாளும் நீடிக்கும். ஸோ இப்போ நம்ம கண் பார்வை தெளிவாகவும் ரத்தம் சுத்தமாகவும் இருக்க உதவக்கூடிய இந்த நெல்லிக்கனி சாறு பற்றி பார்க்கலாங்க. மெயினாக 7 அல்லது 8 நெல்லிக்கனிகளை எடுத்துக்கொண்டு அவற்றில் உள்ள கொட்டைகளை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி சாறாக அடிக்கவும். பிறகு இதில் ஒரு தேக்கரண்டி தேனையும் சேர்த்து காலை மாலை என இருவேளை குடிக்கவும். 7 நாட்களுக்கு பிறகு ஒருவேளை மட்டும் குடித்து வரலாம். இதனால் கண் பார்வை தெளிவாகும், இரத்தமும் நன்கு தூய்மையாகும். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் சொன்ன விதம் நெல்லிக்கனி சாப்பிட்டு வாங்குங்க. உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ்நாளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தொடர்ந்து இந்த நெல்லிக்கனி அப்படின்றது தொண்டை புண், ஆஸ்துமா, மூச்சு விடுறது தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, புற்றுநோய் மற்றும் கீழ்வாத நோயும் போக்குங்க இந்த மெயினாக இந்த நெல்லிக்கனி. அண்ட் பார்த்திங்கன்னா சொரிசிரங்கை போக்கி தோலை மினுமினுப்பாக வைக்கவும் நெல்லிக்கனி ரொம்பவே உதவுதுங்க. இதை தவிர்த்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவும் போக்கத்துக்கு இந்த நெல்லிக்கனி சாறு ரொம்பவே உதவுதுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா என்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.